Hi, NCRT, Grade 11, Chapter 7, Equilibrium book back questions பார்த்துட்டு Question number 7.30. At 473 Kelvin, equilibrium constant Kc for decomposition of PCl5 is 8.3 into 10 to the power of minus 3 கொடுத்துட்டாங்க. If decomposition is depicted as அப்படின்னு கொடுத்துட்டாங்க equation. 3 question. Write an expression for Kc for the reaction கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நான் இங்கே ரியாக்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ PCl5 அண்ட் இங்கே எல்லாமே கேஸ் தான். அண்ட் இங்கே என்னது PCl3 ப்ளஸ் Cl2. இதுக்கான KC கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான KC நம்ம எப்படி எழுதலாம்? KC that is equal to concentration of PCl3 into concentration of Cl2 divided by concentration of PCl5. இதுதானது KC. அடுத்து பாருங்க, what is the value of KC for the reverse reaction? ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு KCயோட வேல்யூ ரிவர்ஸ் ரியாக்ஷன் வரும் 1/KCயாக இருக்கும். ரைட்டா? டேஷ் போட்டால் ரிவர்ஸ். அப்போ இதோட வேல்யூ என்னது? ஏ நம்ம இங்கே எழுதிட்டோம். பி வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ 1/KC வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 8.3 into 10 to the power of minus 3 கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ 1/8.3 into போடும்போது நமக்கு என்ன 1.2 into 10 to the power of 2 வரும். இதுதானது ரிவர்ஸ் ரியாக்ஷனுடைய KC. ஸோ 2 சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து 3 பாருங்க, சி. வாட் would be the effect of KC if more PCl5 added? இப்போ PCl5 நான் நிறையா போட்டேன், எனக்கு என்ன ஆயிரும், ரியாக்டன் சைடு நமக்கு என்ன ஆயிரும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். ஸோ அப்போ ஒன்று வந்து மோர் PCl. அப்போ மோர் PCl5 ஆட் பண்ணும்போது ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட். அப்போ என்ன நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஃபார்வர்ட் டைரக்ஷனில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம்டு அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், ப்ரெஷர் இன்க்ரீஸ்டு. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் கவனிங்க, இங்கே 1 இங்கே 1 ரைட்டா 2. அப்போ 2 மைனஸ் அண்டு ப்ராடக்டில் 2 ரியாக்டண்ட்டில் 1 இருக்குது, 1 that is equal to 1. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த சைடு மாலிகுல் கம்மியாக இருக்கும் அந்த சைடு தான் மூவ் ஆகும். அப்போ ரியாக்டன் சைடு தான் மாலிகுல் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ப்ரெஷர் இன்க்ரீசஸ் நமக்கு என்ன ஆயிரும்னா ரியாக்ஷன் மூவ்ஸ் இன் அ பேக்வர்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஈக்லிபிரியம் மூவ்ஸ் இன் பேக்வர்ட் டைரக்ஷன். ஸோ என்ன நமக்கு பேக்வர்ட் டைரக்ஷனாக நடக்கும். ரைட்டா? அடுத்து 3வது பாருங்கள், இந்த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், இங்கே பாருங்கள் ΔH வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ ΔH வேல்யூ எனக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்குது இல்லையா? பாருங்கள் பாசிட்டிவ். அப்போனா எண்டோதெர்மிக். இது என்ன ரியாக்ஷனு? எண்டோ. ஸோ அப்போ ஃபார் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் என்னாகும், ரியாக்ஷன் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அ ஃபார்வர்டு. அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். சரியாப்பா? ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் டீடைல்ஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸில் சைன் கன்வென்ஷன் படுத்திருப்பீங்க. ΔH வேல்யூ ப்ளஸில் இருந்தால் அது எண்டோ, மைனஸில் இருந்தால் எக்ஸோதெர்மிக். ஸோ எண்டோ, அதனால் என்ன பண்ணிட்டோம், இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதிட்டோம். ரைட்? தேங்க்யூ.